நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை நம்ம சொல்ல போகிறோங்க. அதாவது புத்தாண்டு பிறக்க போகிறது, உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க போகிறது. ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோம். 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? சென்ற ஆண்டு ஏதோ நல்லது பண்ணோம், வேலை கிடைக்கும், தொழில் நல்லா விருத்தி ஆகும், வீடு கட்டுவோம், பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு பல கோரிக்கைகள் இருந்தது. பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சம், விழிப்பெதுங்கியது தான் மிச்சம். ஆனால் இந்த ஆண்டாவது நல்லது நடக்குமா? விடியல் நமக்கு விடியுமா? வேலைவாய்ப்பு படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி காத்திருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமா? வீடு கட்டுவோமா? கார் வாங்குவோமா? இப்படி பல கனவுகளுடன் கற்பனைகளுடன் நீங்கள் இந்த ஆண்டை வரவேற்க காத்திருக்கிறீர்கள். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்க எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திரரை வேண்டி இந்த புத்தாண்டு பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். எல்லாரும் எல்லா வளமும் கிடைக்க ஆண்டவன் அருள் புரியட்டும். இந்த 2026 கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வருகிறது, நம்பர் 1. அப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 நிச்சயமாக 2025 காட்டிலும் 26 மிக மிக நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள், சாதிக்கப் போகிறீர்கள். ஒரு சிலர் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். உங்களுடைய தேடல்கள் வசப்படும். அடுத்த முயற்சிக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க. அந்த அடுத்த முயற்சியை இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த ஆண்டு அமையும் என்று நம்பலாம். இந்த ஆண்டு கிரகங்களை வைத்துத்தான் நாம் பலன்களை சொல்ல முடியும். வருட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மீனத்தில் தான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார். குரு பகவான் இந்த 2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் மே மாதம் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் உச்சநிலை பெறுகிறார். அது 2வது நிலை. 3வதாக குரு அதிசாரம் பெற்று அக்டோபர் 15 முதல் டிசம்பர் கடைசி 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மம் சென்று பலனை தர இருக்கிறார். அப்போது குருவனுடைய நிலைப்பாடு 3 ராசிகளில் இந்த 2026 பயணம். ராகு கேதுக்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அதாவது டிசம்பர் முதல் வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த ஆண்டு அங்கனே தான். கும்பத்தில் ராகு தான், சிம்மத்தில் கேது தான். இந்த டிசம்பர் முதல் வாரம் தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. அது ஒன்றும் பெரிய நாட்கள்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அதிகபட்சமாக ராகு கேது இந்த ஆண்டு முழுவதும் அங்கே பயிற்சிகள் இல்லை, சொல்லியாச்சு. இப்போது இந்த பலன்கள் எப்படி நடக்கும், பொது பலன்கள் எப்படி இருக்கும்,
அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. சார் கடந்த ஆண்டு நாங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் சார், இந்த ஆண்டாவது நல்லா இருக்குமா சார் அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. குரு பகவான் உச்சமடைகிறார். எப்பவுமே குரு உச்சம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற கிரகங்களிலேயே சுபக்கோள் குரு தான். அப்போ குரு உச்சமடைகிறார் என்று சொன்னால் 12 ராசிகளுக்கும் அதிகப்படியான நன்மைகள் தான் நடக்கப் போகிறது சென்ற ஆண்டை காட்டிலும் அப்படின்னு உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு, அதாவது கும்பம், மீனம், மேஷம், இந்த 3 ராசிகளுக்கு மட்டும் 7.5 சனி, சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி, தனுசுவுக்கு அர்த்தாஷ்டம சனி, இப்படி 3 + 2 5 ராசிகளுக்கு சனி பிரச்சனையான தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆளுமையில் நல்ல நிலையில் இருப்பதால் நிச்சயமாக சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நன்றாக வளமோடு சீரும் சிறப்புமாய் இந்த 2026 அமையும் என்று நம்புவோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. மீனராசி அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் எங்களது ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இதில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த 2026 நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? சென்ற 2025 ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. செலவு 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 மயம் அப்படின்னு இருந்தது. இப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது இந்த 2025 காட்டிலும் நிச்சயமாக 2026 இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பராக அமையப்போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக. உங்களை பொறுத்தவரையும் ராசியில் சனி பகவான் இருக்கார். 7.5 சனி போயிட்டுருக்கு. இந்த 7.5 சனி உங்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையைத்தான் தரும், படிக்க முடியாது. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பட்டு போகக்கூடிய நிலை இருக்கிறதுங்க. இந்த ஓராண்டு முழுவதும் சனி பகவான் மீனத்தில் தான் இருப்பார். நேர்கதியில் இருக்கிறதால அவரை பொறுத்தவரையும் நிறைய பிரச்சனைகளை தரத்தான் அவருடைய கடமையை செவ்வனே செய்வார். இப்போது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள், தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சிறப்பு தாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். ஆனால் 2வது சுற்று ஆல்வேஸ் பெஸ்ட் ரோல். இது எல்லாத்த விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் நம்ம சொல்லணுங்க. இந்த குரு பகவான் ராசிநாதன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா 4ஆம் இடத்துல 5 மாத காலம் இருக்கார். 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று 5 மாத காலம் இருக்கார். 6ஆம் இடத்துக்கு சென்று 2 மாத காலம் இருப்பார். அப்போது இந்த ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது. அவருடைய பார்வை பலம் அதை விட சிறப்பாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். குரு பார்க்க கோடி நன்மை. என்னதான் 7.5 சனி நடந்தாலும் ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு, எந்த ஒரு நிலையும் இருக்காதுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு ஸ்பீடாக ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும்.
ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதுலேயும் குறிப்பாக அந்த ராகு பகவான் 12ல் இருக்கார் பாருங்க. இந்த 12ல் இருக்கக்கூடிய ராகு உங்களை வெளிநாடு கண்டிப்பாக அனுப்பி வைப்பார். யாரெல்லாம் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக தாராளமாக போகக்கூடிய ஒரு அம்சம் இருக்குங்க. நிச்சயமாக வெளிநாடு போவீங்க, சம்பாத்தியம் பண்ணுவீங்க. அதாவது குறிப்பாக உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த ஆண்டு. இந்த ஆண்டு நிச்சயமாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க. 2025 காட்டிலும் 2026 மிக சிறப்பாக இருக்க போகிறது, உன்னதமாக அமையப்போகிறது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சில மாறுதல்கள் ஏற்படும். அந்த மாறுதல்கள் நல்லதாகவே அமையும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் போன்ற நிறைய சலுகைகள் கிடைக்கும். லோன் ஃபெசிலிட்டிஸ் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆன்மீகம், அறநிலையத்துறை, நிதித்துறை, நீதித்துறை இதில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் நீங்கள் சாதிக்கும் ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். தொழில்துறை வளர்ச்சி பெறப்போகிறது. யாரெல்லாம் தொழில் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்க போகிறது. வருமானம், இரட்டிப்பான ஒரு வருமானம் இருக்க போகிறது. ஒரு ஷாப்பு வச்சுருக்கிறீங்க, இன்னொரு ஷாப்பு ஓப்பன் பண்ணி எல்லாம் அதையே விரிவாக்கம் பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்குது. தொழிலில் வளர்ச்சி, அதுவும் பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்பட்டு பிரம்மாண்ட வருமானம் நிச்சயமாக அமையப்போகிறது. இதையும் தாண்டி உங்களை பொறுத்தவரையிலையும் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தருணம். அதாவது பக்கத்தில் ஒரு இடம் விலைக்கு வருது, அதை வாங்குவீங்க. இல்லை வீடு கட்டலான்னு பார்க்குறோம், ரொம்ப நாள் வீடு எங்களுடைய அபிலாஷை வீடு கட்டி குடும்பம் போனோன்னு. ஸோ தாராளமாக இண்டிவிஜுவலாக இடம் வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது. இல்லை ஃப்ளாட்டு வாங்கினங்க, ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மெயினான பிளேஸில் எந்த இவ்வளோ விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வாங்கணும், சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சாதனை புரியக்கூடிய காலம் இது. சரித்திரம் படிக்கக்கூடிய காலம். எல்லாத்தை விட உங்கள் வீட்டில் திருமண நிகழ்வுகள், உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பீங்க. நகை நட்டு நிறைய வாங்குவீங்க. வெள்ளி பாத்திரம், கொலுசு, அது இதுன்னு நிறைய வாங்கி தரக்கூடிய ஒரு அம்சம், மெட்டீரியல், ட்ரெஸ் மெட்டீரியல் உள்பட. ஸோ இப்படி உங்களுக்கு சாதிக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், விவசாயத்தில் மேற்கொண்டு விவசாயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்ல ஒரு இதுவாக பண்ணலாம். சில பேர் பண்ணைகள் வச்சுருப்பீங்க, மாட்டுப்பண்ணை, அப்புறம் கோழிப்பண்ணை, இதுபோல் ஆடு வளர்த்தல், இது மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குமா இந்த ஆண்டு அப்படின்னா நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த கற்பனைவாதிகள், எழுத்தாளர்கள், இவங்களுக்கு அதாவது கவிஞர்கள், எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், ஆசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கற்பனை வளம் நல்ல ஒரு உங்களுடைய எழுத்துலைகளாகட்டும் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். இதுதாங்க இங்கே நடக்க போகுது. உங்களை பொறுத்தவரையிலையும் எதிரிகள் ஓடி ஒழிய போகிறார்கள். கடன் சுமை இல்லை, புதுசாக கடன் வாங்கி இது மாதிரி சுப செலவுகள் வைக்கணும்னு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்கும்.
வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலத்தை தரப்போகிறது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். யாரெல்லாம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு எம்எஸ் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், இல்லை இது போல் எம்பிஏ படிக்கணும், இதெல்லாம் இல்லை ஆராய்ச்சி படிப்பு இருக்குது, இது எல்லாமே கண்டிப்பாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற துறைகளில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் கண்டிப்பாக சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நிதித்துறையாகட்டும், நீதித்துறையாகட்டும், அறநிலையத்துறை, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலை பார்த்தாலும் குருவனுடைய ஆதிக்கம் பார்வை சிறப்பாக இருப்பது நீங்கள் சாதிக்கும் நேரமே, சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு காலமே. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ரொம்ப நாளாக இல்லைங்க, நாங்கள் மருத்துவத்தின் ட்ரீட்மெண்ட்டோடு தான் இருக்கிறோம், எங்களுக்கு கிடைக்கல, எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம், கோயில் கோயிலாக போயிட்டுருக்குறோம் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். இதுதாங்க இப்போ இந்த காலகட்டம். பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீர்கள். வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சியாக இருக்க போகிறது. இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 மிக மிக உன்னதமான ஒரு ஆண்டாக அமையட்டும். உங்கள் இல்லங்களில் ஒளி வீசட்டும். அதாவது உங்களை பொறுத்தவரை எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.